ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டதை மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகில் இட்டு செல்லும் என்பதாக கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிகு இந்த ரமலானினுடைய மாதத்தில் அழகான முறையில் நோன்பை நோற்றவர்களாக இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு இந்த இடத்தில் அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி செய்திகளை அறிந்து வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைந்து சுவனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக இந்த இரவு நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறோம். தொடர்ச்சியாக 3 நாட்களாக இந்த மனித சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி அழைத்து செல்லுவது, இந்த வாழ்வியலினுடைய யதார்த்தம் என்ன, அல்லாஹுவினுடைய உதவி எப்படியெல்லாம் இந்த மனித சமூகத்தை வந்து அடையும் என்ற தலைப்புகளின் கீழாக பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹுவோடு எங்களினுடைய தொடர்பை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவோடு எங்களினுடைய தொடர்பு நீடித்து இருக்கும் காலமெல்லாம் எங்களினுடைய வாழ்க்கை வசந்தம் நிறைந்த காலமாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹுவினுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹுவும் குர்ஆனில் சொல்லுகிறான், எங்களினுடைய வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறினாலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக எங்களினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எங்களினுடைய நீண்ட தொடர்பு அல்லாஹுவோடு நெருக்கமுடைய தொடர்பாக எங்களினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 132 அல்லாஹு தஆலா 135வது வசனம் வரையிலும் பேசுகிறான். வஅதீஉல்லாஹ வரசூலஹு லஅல்லக்கும் துர்ஹமூன். வஅதீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். வரசூலுஹு, இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுவீர்கள் என்று சொன்னால் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீது அல்லாஹுவினுடைய கருணை இறங்கும், அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்து செய்வான். இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து உஇத்தத்து லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ, நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும்,
உங்கள் இறைவனின் பாவ மன்னிப்பின் பக்கம் மனிதர்களை நீங்கள் வேகமாக ஓடி வாருங்கள். ஓ ஜன்னத்தின், இன்னும் அல்லாஹ்வினுடைய சுவனத்தின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் மனிதர்களை நீங்கள் வேகமாக வாருங்கள். வெறுமனே அல்லாஹ் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. மனிதர்களே இதன் பக்கம் நீங்கள் பயணிங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் விரைவுபடுத்துங்கள், வேகமாக்கிக் கொள்ளுங்கள். எதற்கு? அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்கு. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் பின்னால் பேசுகிறான், மக்ஃபிரத்தன், அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கம். இந்த இரண்டையும் நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சுவனம் தானாக உங்களிடத்தில் வரும். அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து. யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து பயணிக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நாளை மறுமையினுடைய சுவனம் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமி அளவிற்கு அந்த சுவனம் விசாலமானதாக இருக்கும். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் பேசுகிறான், உஇத்தத்துலில் முத்தகீன், இறையச்சதாரிகளுக்காக அல்லாஹு தஆலா அந்த சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹுவின் பக்கம் நெருங்குங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் வாருங்கள், அல்லாஹுவினுடைய சுவனத்தின் பக்கம் வாருங்கள். அந்த சுவனம் வானம் பூமி அளவு விசாலமானது. இன்னும் அந்த விசாலமான சுவர்க்கம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லதீன யன்குதூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அவர்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுதும் ஏழ்மையான நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வினுடைய பாதையில் தான தர்மம் செய்வார்கள். யார் அவர்கள்? தனக்கு பணம் பொருளாதாரம் இருந்து தன்னுடைய பொருளாதாரம் உயர்வான நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வினுடைய பாதையில் தான தர்மம் கொடுப்பார்கள். அதே மனிதர்கள் ஏழ்மையான நிலையில் இருப்பார்கள், பொருளாதார வசதி இல்லாமல் இருப்பார்கள், கஷ்டத்தில் தங்களினுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சில பண்புகளை எடுக்குகிறான். அவர்கள் தங்களினுடைய கோபத்தை வென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் ஏதேனும் பாவங்களை செய்தால், பிழைகளை செய்தால் அதனை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா 4 பண்புகளை அடையாளப்படுத்துகிறான். முதலாவது, அவர்கள் பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வார்கள். கோபம் வந்தால் அந்த கோபத்தை வென்று விழுங்குவார்கள். இன்னும் மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை அவர்கள் மன்னிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் பின்னால், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட பண்புடையவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அந்த மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்களினுடைய வாழ்க்கையில் குற்றங்களை செய்து விடுவார்கள், பாவமான நிலைகளில் ஈடுபட்டு விடுவார்கள். ஒரு சில நிமிடம், ஒரு சில பொழுது அல்லாஹ்வை மறந்த நிலையிலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் பாவம் செய்து விடுவார்கள். செய்த அந்த மனிதர்கள் அல்லாஹ்வின் இறையச்சம் பெற்ற மனிதர்களினால் இருப்பதால் அவர்கள் தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க ஆரம்பிப்பார்கள். எப்படி கேட்பார்கள்? அவர்கள் செய்த குற்றத்திற்காக அதனை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா பேசுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரால் பாவத்தை மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த எல்லா வசனங்களும் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுகிறது. அல்லாஹுவோடு என்னுடைய தொடர்பை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான வாழ்க்கை எப்படி தெரியுமா அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் நான் பிறந்தது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை தந்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் மனைவி மக்கள் குழந்தைகளை அல்லாஹு தஆலா தந்தது, அதனூடாக என்னுடைய வாழ்வியலை தந்தது. இவை அனைத்துமே என்னை அல்லாஹுவோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவோடு நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவை அனைத்தையும் தந்தான். ஆனால் நாம் இவை அனைத்தையும் அல்லாஹுவை விட்டும் தூரமாக கூடிய காரியங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். யதார்த்தமான ஒரு உண்மை இதுதான். என் அன்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, எப்பொழுது நான் என்னுடைய நெருக்கத்தை அல்லாஹுவோடு அதிகப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறேனோ, அல்லாஹுவை நேசித்து அல்லாஹுவை எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுது அமைத்துக் கொள்கிறேனோ,
அப்பொழுதுதான் அல்லாஹ் என்னை மன்னிக்க ஆரம்பிக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் சகித்து கொண்டு அதனை மனதால் ஏற்று என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள். வஸ்தக்ஃபரு, இன்னும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபீ யௌமின் மிஅத மர்ரத்தின். அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ்வோடு எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்று எமக்கு தெரியும். அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நெருக்கம், அவர்களினுடைய வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடந்தால் கெட்டது நடந்தால் உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வஹி அனுப்பி அல்லாஹ்வினுடைய தூதரோடு தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள், மனிதர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்வீர்கள். அடிப்படையில் இயற்கையில் மனிதன் என்று சொன்னால் உங்களினுடைய வாழ்க்கையில் குற்றத்தை செய்யாமல் உங்களினுடைய வாழ்க்கை நடக்க போவது கிடையாது. செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்கள் தௌபா செய்யுங்கள், லிதுனூபிஹிம், உங்களினுடைய பாவத்திற்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி, நிச்சயமாக நான், அத்தூபு இலை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், மிஅத மர்ரத்தின், ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற ஒரு நாளைக்கு 70 முறைகள் என்றும் இன்னொரு ஹதீஸில் 100 முறைகளுக்கு குறையாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் தௌபா செய்வார்கள். நீங்களும் நானும் கட்டாயமாக அல்லாஹுவோடு என்னுடைய தொடர்பு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும். என்னுடைய பாவ மன்னிப்பு, நான் கேட்கக்கூடிய தௌபா மட்டும்தான் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை நெருக்கமாக்கும், அதிகப்படுத்தும். இந்த உலகத்தில் நான் தொடும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதிகள், ஜகாத்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றி அந்த திருப்தி, இன்ன பிற அமல்களை செய்யும் பொழுது செய்துவிட்டேன் என்ற நல்லெண்ணம், இவை அனைத்தையும் தாண்டி என்னுடைய உள்ளத்தால் நான் செய்த குற்றங்களுக்கு அல்லாஹ்வோடு நான் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது என்னுடைய உள்ளம் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வோடு நெருக்கமாக மாறுகிறது. யதார்த்தமான உண்மை இதுதான். நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையில் ஒரு கணம் ஓதக்கூடிய சூறாவின் அர்த்தம் தெரியாது. இமாம் என்ன ஓதுகிறார், நான் என்ன தொழுகிறேன் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. தொழுகையில் ஒரு சில நிமிடங்கள் யாரோ ஒருவர் தெரிந்தவரோ உயர்வான மனிதரோ என்னை தாண்டி சென்றால் அவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் வரக்கூடிய சூழ்நிலை தொழுகையிலும் ஏற்படுகிறது. ஆனால் நான் தௌபா செய்யும் பொழுது மட்டும்தான் அல்லாஹுவும் நானும் மட்டும் தனித்தவனாக இருக்கிறோம். அல்லாஹ் இருப்பான், என்னுடைய பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா, என்னை இந்த மனித சமூகம் கண்ணியமாக பார்க்கிறது என்று சொன்னால் எம் அனைவரையும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கண்ணியம் இருக்கும். அந்த கண்ணியம் எப்பொழுது வரையும் என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கும் காலம் வரையிலும் தான் இந்த சமூகத்தில் நான் கண்ணியமாக பார்க்கப்படுவேன். உண்மையில் சொல்லுங்கள், நான் பாவம் செய்யக்கூடியவன் மனிதன், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். ஏனென்றால் அவெல்லாம் மலக்குகள் கிடையாது, மனிதர்கள் தான். அப்படி என்று இருக்க உங்களுக்கென்று பல இடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியத்தை தந்திருப்பான். நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் உங்களினுடைய தாய் தந்தையர்கள் உங்களை கண்ணியமாக பார்ப்பார்கள். உங்களினுடைய நண்பர் வட்டாரத்தில் உங்களுக்கு கண்ணியம் இருக்கும். இந்த மனித சமூகத்தில் உங்களினுடைய தெருவிலோ ஊரிலோ உங்களுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவம் அவர்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னால் எங்களினுடைய கண்ணியம் கட்டாயமாக குலைந்துவிடும். அல்லாஹ் எங்களினுடைய பாவத்தை மறைக்கும் காலமெல்லாம் நான் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் தௌபா என்னை அல்லாஹுவோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்துகிறது. என்னுடைய பாவத்தை சொல்லி என்னுடைய கண்ணியிலிருந்து தண்ணிகள் வரும் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான். பின்னால் பல செய்திகளை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் இதனை ஆச்சரியப்படுத்தும். அல்லாஹுவினுடைய கருணையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களை, நான் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உதாரணத்திற்கு, இந்த உலகத்தில் நான் ஒரு தவறை செய்துவிட்டேன், என்னுடைய தாய் தந்தையர்கள் மனம் கஷ்டப்பட்டு விட்டார்கள். உடனே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்து நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அவர்கள் என்னை மன்னித்து விடுவார்கள். என்னை பெற்றெடுத்ததன் அடிப்படையில் என்னை மன்னித்து விடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்களினுடைய உள்ளத்தில் வரும், என்னுடைய மகன் இப்படி செய்து விட்டானே என்ற எண்ணம் அவர்களினுடைய உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும்.
மன்னித்து விடுவார்கள் தான். ஆனால் யதார்த்தத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை அவர்களை நோண்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் பாவத்தை செய்துவிட்டு பாவத்திலேயே என்னுடைய முழு வாழ்க்கையும் கழித்து விட்டு ஒரு கட்டம் வருகிறது, நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்விடத்தில் அமருகிறேன், உணர்வு பெறுகிறேன். அல்லாஹ்விடத்தில் உணர்வு பெற்று அல்லாஹ் என்னை மன்னித்து விட ரஹ்மானே, நான் பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? ஒரு பயணி பாலைவனத்தில் ஒட்டகத்தில் ஏறி பயணிக்க ஆரம்பிக்கிறான். பல மாதங்கள் அந்த ஒட்டகத்தில் அவன் பயணிக்க வேண்டும். ஏதோ ஒரு தூரமான இலக்கிற்காக அவன் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணிக்கிறான். அவனது உணவுகள், குடிபானங்கள், ஆடைகள், அவனுடைய அடுத்த கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய எல்லா பயண தேவைகளும் அந்த ஒட்டகத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஒட்டகத்தில் அவன் பயணிக்கிறான். ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்கு ஆசைப்பட்டு அந்த இடத்திலிருந்து இறங்கி அந்த ஒட்டகத்தை கட்டிவிட்டு அவன் உறங்கி விடுகிறான். உறங்கி அவனுக்கு முழிப்பு வருகிறது. முழித்து பார்க்கிறான், அந்த ஒட்டகத்தை அந்த இடத்தில் காணவில்லை. முடிந்து விட்டது. அவனுடைய உள்ளம் பதைப்பதற்கு ஆரம்பிக்கிறது. பயத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அடைகிறான். எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும், நான் எங்கே நிற்கிறேன், எந்த இடத்தில் இறங்கினேன், நான் இதற்கு பிறகு எங்கே செல்லுவேன்? ஆடை இல்லை, உணவில்லை, குடிபானம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஒட்டகத்தை நம்பிதான் நான் பாலைவனத்தில் பயணிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒட்டகமே காணாமல் போய்விட்டது. என்ன செய்வேன் என்று பயத்தினுடைய உச்சகட்டம் மயங்கி விழுந்து விடுகிறான். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கிறான். அந்த ஒட்டகத்தில் இருந்த அனைத்து பொருட்களோடு அந்த ஒட்டகம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை அடைந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ எனது அடிமை, நான் உனது எஜமான் என்பதாக மாற்றி துஆ செய்து விடுகிறான் மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தில். இதைவிட ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏதோ ஒரு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்கிறோம். ஊர் முழுக்க கடனினுடைய பிரச்சனையின் காரணமாக ஒரு கட்டத்தில் நான் வெளிநாட்டிற்கு பயணிக்கிறேன். என்னுடைய பாஸ்போர்ட், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்பர்களினுடைய போன் அழைப்பிதழ்கள் அனைத்தையும், பணம், பொருளாதாரம், பாஸ்போர்ட், எல்லா விடயங்களையும் என்னுடைய பேக்கில் வைத்து அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். உறங்குகிறேன். உறங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறேன், பேகையும் காணோம், இருந்த நம்பர்களையும் காணோம். மொழி தெரியாத ஒரு நாட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். எங்களினுடைய நிலை என்னவாக இருக்கும்? திடீரென்பதாக காணாமல் போய்விட்டது. குடும்பத்தை இழந்து குடும்பத்திற்காக வெளிநாட்டில் சென்ற இடத்தில் என்னுடைய அனைத்துமே காணாமல் போய்விட்டது. அந்த நாட்டில் வாழுவதற்கு தகுதியற்றவன், என்னுடைய பாஸ்போர்ட் கையில் இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. திடீரென்பதாக அந்த பாஸ்போர்ட் அனைத்துமே கிடைத்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இதை விடவும் பல மடங்கு அல்லாஹு தஆலா உங்கள் மீது நேசம் வைக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும்போது. நான் செய்த குற்றத்திற்கு எனது அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்யும் பொழுது எனது அல்லாஹ் ஏன் சந்தோஷம் அடைய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தினுடைய பயணத்திற்காக பயணித்த ஒருவன் தன்னுடைய எல்லா பொருட்களையும் இழந்து பாலைவனத்தில் மரணிக்கக்கூடிய நிலை வந்து, சுய நினைவு வந்து, தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஈட்டி அவன் சந்தோஷம் அடைவிட பல மடங்கு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய அடியான் என்னிடத்தில் தௌபா செய்யும் பொழுது. அல்லாஹ் அக்பர். எனது ரப்பு அல்லாஹ் அந்த அளவிற்கு நெருக்கமானவன். அவனோடு என்னுடைய தொடர்பை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சூஃபியாக இருந்தாலும், நான் நல்லவன் என்ற பெயர் வாங்கினாலும், நான் ஐநேர தொழுதாலும், நோன்பை சரிவர நோற்றாலும், குர்ஆனை மாறி மாறி ஓதிக்கொண்டிருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தௌபா அதிகமாக இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 தடவையாவது சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் 70 முறை சொல்லி 100 முறை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதரே ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான முறைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று சொன்னால் நான் எல்லாம் எம்மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், மனப்பூர்வமாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, மனிதன் என்ற அடிப்படையில் குற்றத்தை செய்து விட்டேங்க அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஷைத்தான் எங்களினுடைய உள்ளத்தில் என்ன எண்ணத்தை போடுகிறான் தெரியுமா? சாதாரணமாக அல்லாஹ் தடுத்து ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன், செய்கிறேன், அதே காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு இடம் வருகிறது, யாரோ ஒருவர் உபதேசம் செய்கிறார், அல்லது குர்ஆனை ஓதுகிறேன், ஹதீஸை படிக்கிறேன், உள்ளம் மாறுகிறது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விட, நான் குற்றத்தை செய்து விட்டேன் என்பதாக. மீண்டும் அதே பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன்.
மீண்டும் திருந்துகிறேன், தௌபா செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மீண்டும் அதே பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறேன். இப்படி மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் தௌபாவை விட்டுவிட்டு பாவத்தை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுகிறான். எப்படி என்றால், அடியானே, நீ பாவத்தை இன்னும் விடவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாய் செய்கிறாய், கேட்கிறாய் செய்கிறாய், இப்படி நீ தௌபா கேட்பதை மட்டுமே வளமையாக வைத்திருக்கிறாய், ஆனால் பாவத்தை விடவில்லை, அதனால் நீ தௌபாவை விட்டுவிடு என்ற எண்ணத்தை ஷைத்தான் எங்களினுடைய உள்ளத்தில் போட ஆரம்பிக்கிறான். தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை, ஷைத்தான் இப்படிதான் நல்லதை காட்டுவதை போன்று என்னை இழுத்து வருவான். இழுத்து வந்து இறுதியாக நரகத்தில் விட்டு விடுவான். நாளைக்கு மறுமையில் அந்த மக்களை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா ஷைத்தான்? அடே, அல்லாஹ் சொல்லி இருக்க நல்ல பாதை இதுதான், சுவனம் இதோ இருக்கிறது, நீ தொழுதால், நோன்பு நோற்றால், உன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டால், உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் சுவனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் நீ தவறான பாதையில் பயணித்தாய், நான் என்ன செய்ய முடியும் என்பதாக ஷைத்தான் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு பயான் செய்வான். குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறது, ஷைத்தான் நாளைக்கு மறுமையில் பயான் செய்வானாம். அல்லாஹ் அக்பர். அந்த ஷைத்தானினால் தான் நாம் எல்லாம் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான, ஷைத்தான் என்பவன் யஜ்ரி மஜ்ரதான், எங்களினுடைய இரத்த நரம்புகள் தெரியுமா, உடம்பில் நரம்புகள் இல்லாமல் எந்த செயல்பாடும் கிடையாது. என்னுடைய நரம்புகளை ஒன்றாக கோர்த்து நான் இந்த உலகம் முழுவதும் விட்டேன் என்று சொன்னால் உலகத்தை 2 முறைகள் அந்த நரம்புகள் சுற்றி வரும். அந்த அளவிற்கு உண்டான நரம்புகள் என்னுடைய உடம்பில் இருக்கிறது. அந்த நரம்புகள் செல்லாத இடம் உடலில் கிடையவே கிடையாது. அந்த எல்லா நரம்புகளிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ரமலானினுடைய மாதம் தான் ஷஹ்ருன் பரக்கா, ஷஹ்ருன் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பிற்குண்டான மாதம். இந்த மாதத்தில் எங்களினுடைய உள்ளத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளால் கொண்டு வந்து நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் இதற்கு பிறகு எவ்வளவு பெரிய உபதேசமும் எங்களினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. நாங்கள் நினைக்கிறோம் பாவம் செய்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக. நான் கெட்ட வார்த்தை பேசிவிட்டேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன், ஏன் நான் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் மன்னிக்க கூடிய சில மனிதர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டேன், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்காத வரையிலும் இன்னென்ன பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சில பாவங்களை அடையாளப்படுத்துகிறான். அதில் ஒரு பாவம் தான் ஒருவரை கொலை செய்வது. ஒருவரை கொலை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்காத வரையிலும், அந்த குடும்பத்தினர்கள் என்னை மன்னிக்காத வரையிலும், ஒரு கால் நான் இஸ்லாமிய எதிரியாக இருந்து அவரை கொன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி இருக்க ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டார். 99 கொலைகள், சாதாரண 1ஓ 2ஓ கிடையாது, 99 கொலைகளை செய்துவிட்டார். செய்துவிட்டு ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆபித், இபாதத்து செய்யக்கூடிய ஒருவரிடத்தில் செல்லுகிறார். சென்று அவரிடத்தில் கேட்கிறார், நான் 99 கொலைகளை செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொன்னவுடன் அவரையும் கொலை செய்து விடுகிறார். 100வது கொலையாக மாற்றி விடுகிறார். அவர் சென்ற இடம் எது? ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு ஆபிதிடம் சென்றார். நன்றாக கவனிக்க வேண்டும், அவர் ஒரு ஆலிம் கிடையாது, ஒரு ஆபித், அமல் செய்யக்கூடியவரிடம் சென்று கேட்டதினால் அவர் தவறான முறையில் கருத்து சொன்னது அவரை கொலை செய்து விடுகிறார். இன்னொருவரை சிந்திக்கிறார், ஒரு ஆலிம், மார்க்க அறிஞர், நான் இப்படி பாவங்களை செய்து விட்டேன், நான் அல்லாஹ் இடத்தில் மீளுவதற்கு ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் சூழலும் தான் உங்களினுடைய பாவத்திற்கு காரணம், அந்த இடத்திலிருந்து நீங்கள் விலகி வேறு ஊரை நோக்கி பயணிங்கள் என்று ஒரு ஊரை அடையாளப்படுத்தியவுடன் அவர் தன்னுடைய பயணங்களை பயணிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஊரிலிருந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார். பயணிக்கக்கூடிய வழியிலேயே அல்லாஹு தஆலா அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறார். அவர் பயணிக்கக்கூடிய வழியிலேயே அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விடுகிறான். மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். 2 வகையான மலக்குமார்கள், நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களும் வருகிறார்கள், கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களும் வருகிறார்கள். மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் தான் உயிரை கைப்பற்றுவோம் என்பதாக. பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர் அந்த தீமையை செய்துவிட்டு ஒரு நல்ல ஊரை நோக்கி பயணித்தாரா இல்லையா, அந்த ஊருக்கும் தீமையை செய்து கொண்டிருந்த ஊருக்கும் மத்தியில் அளவை நிறுவிடுவோம், எந்த ஊரினுடைய எல்லை மிக பக்கத்தில் இருக்கிறதோ அவர்கள் உயிரை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று பார்த்த பிறகு அவர் எந்த ஊரை நோக்கி பயணித்தாரோ அந்த ஊரின் தூரம் குறைவாக இருந்தவுடன் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டார். இதான் அல்லாஹுவினுடைய யதார்த்தம்.
நாங்கள் பாவம் செய்தால் 1000 முறை பாவம் செய்தாலும் 1000 முறை தௌபா செய்து 1001வது முறை பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அந்த யதார்த்தத்தை நீங்களும் நான் உணர வேண்டும். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹுவோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவிற்காக இந்த உலகத்தில் நான் எதையும் செய்ய வேண்டும். மார்க்கம் பேசக்கூடிய இடத்திற்கு நான் உடனே செல்ல வேண்டும். எனக்கு ஒரு இடத்தில் ஒரு வேலை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டு அந்த இடத்திற்கு நான் வர ஆசைப்படுவேன். எனக்கு விளையாட பிடிக்கும் என்று சொன்னால் என்னுடைய எல்லா வேலைகளையும் நிப்பாட்டி விட்டு விளையாடுவதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். எனக்கு என்னுடைய நண்பனுக்கு கல்யாணம் என்று சொன்னால் ஊரில் எவ்வளவோ பெரிய காரியம் இருந்தாலும் விட்டு அந்த கல்யாணத்திற்கு செல்லுவேன், அந்த சாப்பாட்டிற்கு செல்லுவேன். இன்னும் எனக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் பிடிக்குமோ அதற்காக இந்த உலகத்தையும் அல்லாஹுவையும் மறந்துவிட்டு இந்த உலகத்தினுடைய காரியத்தை செய்வதற்கு நான் மும்முரம் காட்டுவேன். அதே அல்லாஹுவினுடைய இந்த பயானுக்கு வருவதற்கு எங்களினுடைய உள்ளம் நடுங்குகிறது, பயப்படுகிறது என்று சொன்னால் ஆசை இல்லை. அல்லாஹுவை பற்றி தானே பேசப் போகிறார்கள், பார்த்த முகம் தானே பேசிக் கொண்டிருக்கிறது. ஆர்வம் இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? யார் பேசுகிறார்கள், எதை பேசுகிறார்கள், அந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹுவினுடைய மார்க்கம் எதனை பெற்று தருகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி ஒரு இடத்தில் பேச வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமான காரியம் இருந்தாலும் விட்டு அந்த இடத்திற்கு சொல்லுவதுதான் சிறந்தது. சாதாரணமாக எண்ணிக்கொண்டீர்கள், இந்த இடத்தில் நாங்கள் மட்டும் அமர்ந்தில்லை, மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் ரெக்கைகளை விரித்து அந்த ரெக்கைகளின் மேலாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவினுடைய கருணையும் ரஹ்மத்தும் இந்த பயானினுடைய நிகழ்ச்சி முடியும் வரையிலும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள், ஒரு கால் இந்த இடத்தில் நீங்களும் நானும் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய கருணையின் அடிப்படையில் எம்முடைய நுழைவிடம் சுவனமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வேலைகள் இருக்கிறது தான், தூங்க வேண்டும், தொழ வேண்டும், ஏதோ வேலைகள் இருக்கிறது தான், விட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹுவை பற்றி கேட்பதற்கு. அதனால் அன்பின் ஈமான் உறவுகளை, எங்களினுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹுவோடு நெருங்க ஆசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் எனக்கு பிடித்த ஒருவனை பார்க்கிறேன். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், நண்பனையோ அல்லது யாரோ ஒருவரை இந்த உலகத்தில் பார்த்தவுடன் பிடிக்கிறது. அவரோடு எப்படியெல்லாம் நான் சேர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவரோடு ஒன்றாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஆசைப்படுகிறேன். எனது ரப் அல்லாஹுவோடு நான் ஏன் ஒன்றாக இருப்பதற்கு ஆசைப்படவில்லை? காரணம், எனது அல்லாஹ் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் யாசீனில் ஒரு வாலிபரை பற்றி பேசுவான். وجاء رجل من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين قال يا قوم اتبعوا المرسلين وجاء رجل ஒரு வாலிபன் கடை வீதியிலிருந்து ஓடி வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதற்கு முன்னால் அந்த இடத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். 2 3 நபிமார்கள் அந்த இடத்தில் மனிதர்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் அழைப்பார்கள். அந்த மனிதர்கள் அனைவரும் அந்த நபிமார்களை அடித்து விரட்டி கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் இந்த வாலிபன் ஒரு கடை வீதியிலிருந்து ஓடி வருவான். வந்து சொல்லுவான், யா கௌமி, என்னுடைய கூட்டமே, இத்தபிஉல் முர்சலீன், இந்த அழைப்பாளர்களை, இந்த தூதர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான், இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரு வஹும் முஅ்ததூன் வமா லிய லா அஅ்புது அல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். அவர்கள் உங்களிடத்தில் பணம் பொருளாதாரத்தை கேட்கிறார்களா, செல்வத்தை கேட்கிறார்களா, இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறார்களா? அல்லாஹ்வை வணங்குமாறு தானே கட்டளையிடுகிறார்கள். அவர்களுக்கு அடிபணிந்தால் தான் என்ன, அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று அந்த வாலிபன் அந்த நபிமார்களுக்காக அந்த ஒட்டுமொத்த ஊருக்கு முன்னாலும் பிரச்சாரம் செய்கிறார். செய்தவுடன் அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா இயுரிதுர் ரஹ்மானு பிதுர்ரில்லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ. அந்த வாலிபன் பயான் செய்கிறான், உபதேசம் செய்கிறான். அவர்கள் உங்களை எதன் பக்கம் அழைத்தார்கள்? ஒரே ஒரு கடவுளை வணங்குமாறு தானே அழைக்கிறார்கள். பல கடவுளை வணங்கி வழிகேட்டில் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன? இன்னி இதல்லஃபிய வலாலின் முபீன், எனது ரப் அல்லாஹுவை நான் வணங்காமல் இருந்திருந்தேன் என்று சொன்னால் நானும் நஷ்டவாளியாகத்தானே மாறியிருப்பேன். அல்லாஹுவினுடைய உதவி என் பக்கம் வந்து நான் இந்த இடத்தில் என்று உங்களுக்கு உபதேசம் செய்யாவிட்டால் நானும் நஷ்டவாளிகளில், தெளிவான நஷ்டத்தில் தானே நானும் இருந்திருப்பேன். இன்னி ஆமன்தும் பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன், நான் என்னுடைய ரப்பு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதினால் மட்டும்தான் இந்த இடத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுவதை மனிதர்களை நீங்கள் கேளுங்களேன்.
மனிதர்களை கேளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வசனம் அப்படியே மாறுகிறது. இந்த வசனம் அப்படியே ஒரு சாப்டரிலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிவிடும். அதற்கு இடையில் ஒரு வரலாறு நடக்கும். இமாம்கள் ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள், தஃசீரில் எழுதப்படுகிறது. அந்த மனிதன், அந்த வாலிபன் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தானா இல்லையா? இந்த மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிமார்களை அடித்து விரட்டி கொண்டிருந்த அந்த நபிமார்களை மறந்துவிட்டு இந்த வாலிபனை அடிக்க ஆரம்பிப்பார்கள். ஹதீஸில் பல வகையாக அவரினுடைய மரணம் பதிவு செய்யப்படுகிறது. தெளிவான ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அந்த வாலிபன் அடிக்கப்படுகிறான். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலால் அந்த வாலிபன் கீழே விழுகிறான். ஏறி மிதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் மாறி மாறி மிதிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த வாலிபனினுடைய வயிற்றில் மிதித்ததன் காரணம் தன்னுடைய வாய் வழியாக அவனது குடல் வெளியே வந்து விழுகிறது. அல்லாஹ், அந்த இடத்திலேயே அந்த வாலிபன் மரணித்து விடுகிறான். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான், மலக்குமார்கள் வருகிறார்கள். அந்த உயிரை கைப்பற்றும் பொழுதே சொல்லுகிறார்கள், அடியானை சுவனத்தின் பக்கம் வெளியே வா, அல்லாஹ் உனக்கு தயாராக இருக்கிறான். சுவனமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வாலிபனே, சுவனத்தின் பக்கம் வெளியே வா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக மரணித்திருக்கிறாய். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னதற்காக உன்னுடைய உயிர் இந்த உடலில் இருந்து, உலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வாலிபனே, அல்லாஹ்வினுடைய சுவனத்தின் பக்கம் வா என்று சொன்னவுடன் அந்த வாலிபன் சொல்லுவதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த உயிர் கைப்பற்றக்கூடிய நேரம், சுவனத்தை பார்த்த பிறகு மலக்குமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவுடன் அந்த வாலிபன் என்ன சொன்னான் தெரியுமா? கால யா லைத கௌமி அலமூன், நான் இந்த சுவனத்தை பார்ப்பதை, மலக்குமார்கள் என்னை அரவணைப்பதை, அல்லாஹுவின் பக்கம் என்னை அழைப்பதை என்னுடைய சமூகம் பார்க்க வேண்டாமா? இந்த கூட்டம் என்னை கொன்று விட்டார்கள், நான் நஷ்டவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலையாலைத்த கௌமி, என்னுடைய கூட்டத்திற்கு ஏற்பட்ட கை சேதமே, அவர்கள் என்னுடைய இந்த உயிர் விரியக்கூடிய காட்சியை பார்த்திருக்க வேண்டாமா என்று சொல்லிய நிலையில் அவரது உடலை விட்டு விடைபெற்றது என்று சொன்னால், அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அப்படியான மரணம் தான் எங்களுக்கும் வேண்டும். அப்படியான மரணத்திற்கு தான் நீங்களும் நானும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களோடு நெருங்க ஆசைப்படுகிறான் தெரியுமா? நான் நினைத்து கொண்டேன் நான் தான் அல்லாஹுவிடத்தில் நெருங்க வேண்டும் என்பதாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் நீ இப்படி செய்தால் நான் அதை விட பல மடங்காக செய்வேன் என்று அல்லாஹுவினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அழகான ஒரு ஹதீஸ். وقال الله عز وجل, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதா தகர்ரப இலைய திராஅன், இதா தகர்ரப அப்த இலைய சிபரன், என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினான் என்று சொன்னால், தகர்ரப இலைய திராஅன், நான் என் அடியான் பக்கம் ஒரு முழம் நெருங்குகிறேன். எனது அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தான் என்று சொன்னால், நான் எனது அடியானின் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அதை ரஹ்மான் பேசுகிறான். எனது அடியான் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் பல முழங்கள் நெருங்கி வருகிறேன். எனது அடியான் என் பக்கம் நடந்து வந்தால் என் அடியானின் பக்கம் நான் ஓடி வருகிறேன். அடியானே வா என்று நான் எனது அடியானை அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, என்றாவது அமர்ந்து எனது ரப்போடு நான் பேசி இருக்கிறேனா? இருட்டில் தனியாக அமர்ந்து துஆவில் கையேந்தியவனாக, சுஜூதில் விழுந்தவனாக, தொழுகையினுடைய இறுதி அத்தஹியாத்தில் எனது ரஹ்மானே என்று சொல்லி அல்லாஹ்வோடு நான் பேசிய நாளுண்டா? அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் நீ நடந்து வா, நான் ஓடி வருகிறேன். நீ ஒரு ஜான் நெருங்கி, நான் பல முழங்கள் நெருங்கி வருகிறேன். நீ பல முழங்கள் நெருங்கி வந்தால் நான் அதை விட பிரம்மாண்டமாக உன் பக்கம் நெருங்கி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஒரு நாளாவது என்னுடைய வாழ்க்கையில் எனது ரப்பு அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான காரியங்களை நான் செய்ததுண்டா? நான் யோசிப்பதே கிடையாது. அல்லாஹுவை நெருங்குவதற்கு என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு காலம் நான் யோசிப்பதே கிடையாது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீது நல்ல நம்பிக்கை வேண்டும். நினைத்து கொண்டோம் அல்லாஹ் தண்டித்து விடுவான், அல்லாஹ் சக்கராத்தில் என்னை வேதனை செய்து விடுவான், கபரில் துடித்து விடுவான், நரகத்தில் என்னை போட்டு விடுவான். நாங்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விதம் கூட அப்படித்தானே இருக்கிறது. என்னுடைய குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால், பொய் பேசிவிட்டால், கெட்ட வார்த்தை திட்டுவிட்டால் அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டித்து விடுவான். அல்லாஹுவினுடைய கடுமையை மட்டும் தானே பேசுகிறோம். இன்றைக்காவது குழந்தைகளை அமர வைத்து அல்லாஹ் சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சுவனத்தில் தண்ணீராக ஓடக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆறுகள் எல்லாம் பாலாக ஓடும், ஆறுகள் எல்லாம் தேனாக ஓடும்.
நீங்கள் ஒரு குவளையில் எடுத்து ஏதோ ஒரு குடிபானத்தை குடித்தால் ஒரு மடர் குடித்து விட்டு நீங்கள் வைத்து விட்டு இரண்டாவது மடர் குடித்தால் முதலாவது குடித்த அந்த குடியினுடைய டேஸ்டை விட ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்து குடிக்கக்கூடியது அடுத்து ஒரு மடங்கு அதிகம். இப்படி அல்லாஹுவிடத்தில் சுவர்க்கத்தில் நான் ஒரு முறை சாப்பிடக்கூடிய சுவை அடுத்த முறை ஒரு கணம் அதிகமாகத்தான் இருக்கும். இப்படிதான் எல்லா சொர்க்கத்தினுடைய கனிகளும் இன்பங்களும். குழந்தைகளுக்கு நாம் பாடம் எடுத்ததுண்டா? சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முத்தை பற்றி பேசுவான், ஒரு முத்து, ஒரு மணியை பற்றி அல்லாஹ் பேசுவான். அதில் அல்லாஹு தஆலா வீடை தயார் செய்து வைத்திருப்பான் என்று சுவர்க்கத்தை படித்ததுண்டா? குழந்தைகளுக்கு பாடம் எடுத்ததுண்டா? அல்லாஹ் என் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தை நான் எங்களினுடைய குழந்தைகளுக்கு ஒரு நாளாவது பாடம் எடுத்திருக்கிறேனா? அல்லாஹுவினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நன்றாக கேளுங்கள். லா யுமினு லா தமூதன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மரணித்து விடவே வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைக்காமல் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவை பயப்படுவது ஆம், பயப்பட வேண்டும். அல்லாஹுவை நினைத்து அஞ்ச வேண்டும் ஆம், ஆனால் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எது நடந்தாலும் என்னுடைய தாய் என்னை காப்பாற்றுவாள், என்னுடைய தந்தை எனக்கு பக்கபலமாக இருப்பார் என்று எண்ணிதானே எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறோம். எவ்வளவு பயமான கட்டம் வந்தாலும் என்னுடைய குடும்பம் என்னை ஒரு கட்டத்திற்கு மேலால் அரவணைத்துக் கொள்ளும் என்ற நல்லெண்ணம் எங்களினுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதே நல்லெண்ணம் ஏன் அல்லாஹுவின் மீது நீங்களும் நானும் வைக்க தவறிவிட்டோம்? ரஹ்மானை நெருங்குவதற்கு ஆசைப்பட வேண்டும். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நாளைக்கு மறுமையினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஹதீஸை எழுதும் பொழுது சற்று உள்ளம் ஆழமான நிலைக்கு சென்றது. இதுவரையிலும் இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்திருப்போமா என்று தெரியாது. நாளைக்கு மறுமையுடைய நாளுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறான். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவினுடைய தூதர் கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா பேசுகிறான், யா இப்ன ஆதம், ஓ ஆதமினுடைய மகனே, ஓ ஆதமினுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக், நீ என்னை தேடுகிறாய், நீ என்னை நினைவு கூறுகிறாய், என் மீது ஆதரவு வைக்கிறாய், நான் உன்னை மன்னிக்கிறேன். மின்க வலா உபாலி, அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியானே, நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாய், என் மீது ஆதரவு வைக்கிறாய், என்னை நெருங்குகிறாய். மின்க உபாலி, உன்னை நான் ஒரு முறை மன்னித்து விடுகிறேன். ஆனால் வலா உபாலி, ஒரு முறை நீ பாவத்தை செய்கிறாய், குற்றத்தை செய்கிறாய், செய்துவிட்டு நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன். வலா உபாலி, ஒரு கட்டத்திற்கு மேலால் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு நீ பாவத்திலேயே மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை பார்த்து நான் கவலைப்படவில்லை, மீண்டும் நான் உன்னை மன்னிக்கிறேன். யா இப்ன ஆதம், ஓ ஆதமினுடைய மகனே, பலக்தல் துனூப அனானஸ் ஸமா, நீ பாவத்தை செய்தாய், இந்த உலகத்தில் செய்தாய், செய்து கொண்டே இருந்தாய். அதனுடைய எல்லை எங்கே வந்து அடைந்தது தெரியுமா? அனானஸ் ஸமா, வானத்தை உனது பாவம் தட்டியது, வானத்தை வந்து அடைந்து விட்டது. சும்ம கஃபர்து லக், சும்ம கஃபர்து லக், ஆனாலும் நான் உன்னை மன்னித்தேன், ஆனாலும் நான் உன்னை மன்னித்தேன். நீ என்னை தேடி வந்தாய், நான் உன்னை மன்னித்தேன். நீ என் மீது ஆதரவு வைத்தாய், நான் உன்னை மன்னித்தேன். நீ பாவம் செய்தாய், உன்னை நான் மன்னித்தேன். நீ பாவம் செய்தாய், உன்னை மன்னித்தேன். ஒரு கட்டத்திற்கு மேலால் உனது பாவம் எனது வானத்தை வந்து தட்டியது, அவ்வளவு உன்னுடைய பாவங்கள் நிறைந்து விட்டது, ஆனாலும் நான் உன்னை மன்னித்தேன் அடியான். அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்கள் அல்லாஹ்வினுடைய கருணை. நீ எந்த எல்லைக்கு சென்றாலும் சும்ம கஃபர்து லக், பிறகு நான் உன்னை மன்னிப்பேன், அவ்வளவுதான், நான் உன்னை மன்னிப்பேன். நீ பாவ மன்னிப்பு கேட்டால் போதும், நீ அழுதால் போதும், நீ என்னிடத்தில் அல்லாஹ் செய்து விட்டேன் என்று ஒரு முறை சொன்னால் போதும், அடியா நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் இன்னும் விசாலமானவன். அல்லாஹ் சொல்லுகிறான், அர்ஹமுர் ரஹீம், அந்த கருணையாளன் அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா இப்ன ஆதம், ஓ ஆதமினுடைய மகனே, லவ் அதைதனி பிகுராபி அர்தில் ஹதாயா, நாளைக்கு மறுமையுடைய நாளில் நீ என்னை வந்து சந்திக்கிறாய். எப்படி தெரியுமா? அதைதனி, சுமந்தவனாக, தூக்கியவனாக, பிகுராபி அர்தில் ஹதாயா, இந்த உலகத்தினுடைய அளவிற்கு, சாதாரணமாக ஊரினுடைய அளவிற்கு கிடையாது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உனது முதுகில் சுமந்த நிலையில், அந்த உலகம் முழுக்க பாவமான நிலையில்,
ஒட்டுமொத்த உலகத்தின் பிரம்மாண்டத்திற்கு பாவத்தை உனது முதுகில் சுமந்த நிலையில் நாளைக்கு மறுமையில் நீ என்னை வந்து சந்திக்கிறாய். பிகுராபி அர்தில் ஹதாயா சும்ம லகைதனி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஆனால் நீ என்ன செய்தாய் தெரியுமா? எந்த வஸ்தை கொண்டும் நீ எனக்கு இணை வைக்காத நிலையில் நாளைக்கு மறுமையில் இவ்வளவு பாவங்களோடு வந்தாய். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் செய்தது அல்லாஹ்விற்கு நான் இணை மட்டும் நான் வைக்கவில்லை, ஆனால் பாவம் செய்திருக்கிறேன். என்னென்ன பாவங்கள் என்று தெரியவில்லை. உலகத்தினுடைய அளவிற்கு யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய அளவிற்கு என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், எவ்வளவு கொடிய அளவுக்கு நான் பாவத்தை செய்திருப்பேன். அப்படி நான் வந்து சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? லா யுஷ்ரிகு பி ஷைஆ, நீ எனக்கு இணை வைக்காததன் காரணத்தினால் ல அதைதுக பி குராபிஹா, அந்த உலகத்தின் அளவிற்கு இருந்த பாவத்தை மக்ஃபிரத்தன், பாவ மன்னிப்பாக மாற்றி நன்மைகளாக மாற்றி தந்துவிட்டேன். அல்லாஹு அக்பர். யா அர்ஹமுர் ரஹீமீன், கருணையாளன் என்னுடைய அல்லாஹ், இரக்கமுள்ளவன் என்னுடைய அல்லாஹ், பாசமானவன் என்னுடைய அல்லாஹ். அந்த பாசத்தை உணருங்கள். அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லும் பொழுது அல்லாஹ்வோடு பேசுங்கள். நண்பர்களோடு எப்படி பேசுவோமோ, தாய் தந்தையர்களோடு எப்படி பேசுவோமோ, குழந்தைகளோடு எப்படி பேசுவோமோ அல்லாஹ்வோடு பேசுங்கள். அல்லாஹ்ட்ட அழுவுங்க, அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டா மட்டும் நான் தருவான். கேட்காம இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். நான் ஒரு நாளாவது கெட்டிருப்பேனா? யா அல்லாஹ், என்ன முஸ்லிமா பிறக்க செய்தாயே யா அல்லாஹ். நாளைக்கு மறுமையில் நான் என்ன செய்தாலும் எனக்கு சுவனத்தை இறுதியில் தரதானே போகிறாய். யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் என்று ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து அழுதிருப்பேனா? நாளைக்கு மறுமையுடைய நாளில் எல்லா நன்மை தீமைகள் முடிந்து நரகம் சுவர்க்கத்தில் எல்லா மனிதர்களை அனுப்பிய பிறகு பல மாதங்கள் பல வருடங்கள் உருண்டோடிய பிறகு அல்லாஹ் நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் எடுத்து சுவனத்தில் போட்டு விடுவான். நரகத்தில் எந்த முஸ்லிம்களுமே இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு நாள் எப்படியோ நான் சுவனத்தை அடைய போகிறேன். யாருக்கு இந்த கருணை வரும்? அல்லாஹுவினுடைய கருணையினால் மட்டும்தான் எங்களினுடைய இந்த உலக வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, எனது ரப்பு அல்லாஹுவிடத்தில் நான் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல மனிதனாக மாற வேண்டும். அல்லாஹு குர்ஆனில் பேசுகிறான். எப்படி தெரியுமா? ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்குரூனி, மனிதர்களே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறினால் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான். நான் அல்லாஹ்வை என்னுடைய மனதால் எண்ணினேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால், என்னை பற்றி அல்லாஹ் மலக்குமார்கள் இடத்தில் பேசுகிறான். என்னை பற்றி அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இடத்தில் பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை பாருங்கள். நான் இந்த உலகத்தில் சாதாரணமாக அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ் என்னை நினைவு கூறுகிறான். அடியார்களே, அல்லாஹ்வோடு என்னுடைய தொடர்பையும் நெருக்கத்தையும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு துரோகம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் தடுத்த காரியத்தை வாழ்க்கையில் செய்து குற்றவாளிகளாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபத்குரூனி, அடியார்களே என்னை நினைவு கூறுங்கள். அத்குருக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹுவினுடைய கருணையும் அல்லாஹுவினுடைய நேசமும் இந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹு தாலா மலக்குமார்களை பார்த்து கேட்கிறான், ஒரு அடியான் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டால், ஒரு அடியான் தனது குழந்தை இந்த உலகத்தில் இறந்து விட்டது, அந்த குழந்தையினுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றி வந்து விட்டார்கள். அல்லாஹு தாலா கேட்கிறான், எனது அடியானின் குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களா? எனது அடியானின் குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் கேட்டவுடன் மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், ஆம் யா அல்லாஹ். அல்லாஹ் மீண்டும் கேட்கிறான், என் அடியானின் இதயக்கனியை நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்களா? என் அடியானின் இதயக்கனியை நீங்கள் கைப்பற்றி, ஈரக்குலை என்று சொல்லுவோமே, என்னுடைய குழந்தை என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய ரத்தம் என்னுடைய சதை என்று சொல்லுவோமே, அல்லாஹ் சொல்லுகிறான் அதைத்தான். எனது அடியானின் இதயக்கனியை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் யா அல்லாஹ், கைப்பற்றி விட்டோம். அல்லாஹ் கேட்கிறான், என் அடியான் என்ன கூறினான்? குழந்தை மரணித்தவுடன் என் அடியான் என்ன கூறினான்? மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உனது அடியான் உன்னை புகழ்ந்தான் யா அல்லாஹ். இஸ்தின்ஜா அப்படி என்ற அரபி வார்த்தைகள் வருகிறது. அதற்கு பின்னால் இமாம்கள் விளக்கம் எழுதும்போது சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், உனது அடியான்
குழந்தை மரணித்த பிறகு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் உங்களிடத்திலேயே திரும்ப வர இருக்கிறோம் யா அல்லாஹ் என்று அவர்கள் உன்னை பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்தார்கள் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உடனே சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், உடனே சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். எந்த அடியான் இந்த உலகத்தில் தன்னுடைய குழந்தையை இழந்த பிறகு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தானோ அல்லாஹ் சொல்லுவான், சுவனத்தை நோக்கி செல்லுங்கள். சுவனத்தை நோக்கி சென்று அந்த சுவனத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொல்லுவான், ஒரு வீட்டை கட்டுங்கள். அந்த வீட்டிற்கு என்ன பெயர் வைப்பான் தெரியுமா? அல்லாஹ் பைத்துல் ஹம்த் என்ற அந்த வீட்டிற்கு பெயர் வையுங்கள், புகழினுடைய வீடு என்ற பெயர் வையுங்கள். நான் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தில், ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னேன்? மரணித்த பிறகு இயற்கையான மரணம், அல்லாஹ் மரணத்தை தருவான் என்று தெரிந்து, யா அல்லாஹ் நீ போதுமானவன், நாங்களும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம், உன்னை நோக்கிதான் வரப்போகிறோம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக தெரியவில்லை என்று ஆழமான கவலையில் இருந்தாலும் கண்ணீர்களை வடித்தாலும் கதறி அழுதாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தான் நாம் சொல்லுவோம். அந்த வார்த்தையை சொன்னதற்காக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? மலக்குமார்களே செல்லுங்கள், உடனே சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள், அல்லாஹ்வினுடைய புகழுக்குரிய வீடு, சொந்தக்காரன் அந்த அடியானுக்குண்டான வீடை சுவனத்தில் கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எனது ரப்பு அல்லாஹ் அந்த அளவிற்கு தான் அல்லாஹுவோட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹுவோடு எனது தொடர்பை நான் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழகான வழிமுறைகள் இருக்கிறது. நான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹுவிடத்தில் அமர்ந்து கண்ணீர் வடிப்பது, அதற்கு பிறகு இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்வது, அல்லாஹுவை அதிகமாக புகழுவது. அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான், நாளைக்கு மறுமையுடைய நாளில் என்னுடைய நன்மை என்னுடைய தீமை என்ற 2 தராசுகள் வைக்கப்படும். எது கணக்கிறதோ அதால் நான் சுவனமா அல்லது நரகமா என்று அல்லாஹுவால் தீர்மானிக்கப்படுவேன் நாளைக்கு மறுமையுடைய நாளில். அதற்கு பேர் தான் மீசானினுடைய தராஸ். அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மீசானினுடைய தராசினுடைய தட்டை அது முழுவதுமாக நிரப்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தையை நான் ஒரு முறை சொன்னான். பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி தம்லஉ மா பைனஸ் ஸமாஇ வல் அர்து. அல்ஹம்துலில்லாஹ்வையும் சுப்ஹானல்லாஹ்வையும் யார் சொல்லுவார்களோ அந்த 2 வார்த்தைகள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை முழுவதுமாக நிரப்பிவிட்டது. அல்லாஹ் அக்பர். முதலாவது சொன்னார்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், மீசானின் தராசி அதுவே நிரப்பும். நீங்கள் சுப்ஹானல்லாஹ்வையும் அல்ஹம்துலில்லாஹ்வையும் சேர்த்து சொன்னீர்கள் என்று சொன்னால் மா பைனஸ் ஸமாஇ வல் அர்து, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்பிவிடும். நீங்களும் நானும் சிறிய சிறிய அரபு வார்த்தைகளை பயன்படுத்துவதே கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இப்படி அரபி வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். தயவு செய்து உங்களினுடைய நண்பர்களுக்கு அலைபேசியில் எடுத்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுங்கள், வபரகாத்துஹு என்று முழுவதுமாக அந்த சலாமை சொல்லி பேசுங்கள். அவனும் முஸ்லிம், நானும் முஸ்லிம். ஏதோ காவிரிடம் அல்லாஹ் அவர்களை பார்த்தாலே சங்கையோடு தான் பார்க்க வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும். எனது நண்பர்களுக்கு போனை எடுத்து வைத்தால் என்ன வார்த்தை இருக்கிறது? இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அவரும் திருப்ப சொல்கிறார், உங்கள் மீதும் அவை அனைத்தும் உண்டாகட்டும். இதனை சொல்லுவதில் என்ன பிரச்சனை? நான் சலாம் சொன்னால் உடனே அந்த இடத்திலிருந்து பதில் எப்படி வரும்? திடீரென்று முஸ்லீமாக மாறிவிட்டாயோ என்ற கேள்வி வரும். யதார்த்தமான உண்மை இதுதான். அதற்கு பயந்தே பல நபர்கள் நன்மை செய்வது கிடையாது. இதோ இந்த செல்போன் இருக்கிறது, ஒரு 10 நண்பர்கள் ஒன்றாக நிற்கிறோம். அந்த இடத்தில் சினிமாவினுடைய பாட்டை பார்க்க முடியும், படத்தினுடைய காட்சியை பார்க்க முடியும். பயானை வைத்து ஒரு 30 நொடிகள் கேட்டுவிட்டால் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். திடீரென்று மார்க்கம் வந்து விட்டது, ஈமான் இறங்கிருச்சு அவனுக்கு. இதற்கு நீங்களும் நானும் பயந்து கூச்சப்பட்டு வாழுவோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் கை செய்தப்படுவோம், கட்டாயமாக கை செய்தப்படுவோம். மார்க்கத்தை ஒரு இடத்தில் சென்ற நண்பர்களுக்கு முன்னால் சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் என்னை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு விதமாக மாறிவிடுகிறது.
தயவு செய்து இந்த உலகத்திற்காகவும் இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களுக்காகவும் அல்லாஹுவினுடைய தொடர்பை துண்டித்து வாழாதீர்கள். எந்த காலமெல்லாம் எனது ரப்போடு என்னுடைய தொடர்பு நெருக்கமாக மாறுமோ அப்பொழுதுதான் இந்த உலகம் வசந்தமான உலகமாக மாறும். நான் எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதன் ஊடாக அல்லாஹ் திருப்தி பெறக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவான். அன்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய குர்ஆன் பேசுகிறது, யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா இபாதி, என்னுடைய பாவம் செய்த அடியார்களே, அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய பாவம் செய்த அடியார்களே, அஷ்ரஃபு, அல்லாஹ்விடத்தில் வாருங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணையில், அல்லாஹ்வினுடைய ஈடேற்றத்தில், அல்லாஹுவினுடைய உயர்வில், அல்லாஹுவினுடைய பரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அடியார்களே, வாருங்கள் அல்லாஹுவின் பக்கம் என்பதாக அல்லாஹு தாலா எங்களை அழைக்கிறான். நாங்கள் தான் தயாராகவில்லை. அதனால் என் அன்பின் ஈமான் உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு பணக்காரர் என்னிடத்தில் வந்து பணம் கேளுங்கள் என்று சொன்னால் ஓடி போய் கேட்போம். எனக்கு ஒரு நல்ல உத்தியோக வேலை தேவை, லட்சக்கணக்கில் நான் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முதலாளி என்னை அழைத்து, வா, என்னிடத்தில் வேலையில் இருக்கிறது, உனக்கு எத்தனை லட்சம் சம்பளம் வேணுமோ கேட்டுக்கொள் என்று சொன்னால் ஓடி போவோம். குடும்பத்தை விட்டு விடுவோம், குழந்தைகளை விட்டு விடுவோம், என்னுடைய வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா வாழ்க்கையை விட்டு விட்டு பணத்திற்காக ஓடிவிடுவோம். அதே அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான், வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், எம் அனைவரையும் படைத்தான், நரகத்தை படைத்தான், சுவர்க்கத்தை படைத்தான். இந்த உலகத்தில் சகல எல்லா விடயங்களையும் படைத்தது எனது ரப்பு அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன? அவன் சொல்லுகிறான், என்னிடத்தில் கேட்காதீர்கள் என்று அவன் ஒரு காலம் சொல்லுவது கிடையாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு யர்ஹமுர் ராஹிமீன். அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன், நித்திய ஜீவன். அவனிடத்தில் தான் நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அதனால் என் அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹுவிற்காக அமருங்கள். தொழும் பொழுது அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்களாக தொழுங்கள். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்து சூரா இல்லை என்று சொன்னால் உங்களினுடைய தொழுகை இல்லை என்று சொல்லிவிட்டு பின்னால் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது. இந்த சூறாவை நான் முழுவதும் ஓதும் பொழுது நான் நினைக்கலாம், நான் ஓதிக்கொண்டே இருக்கிறேன், எனது ரப்ப அல்லாஹுவோடு நான் பேசவே இல்லை என்பதாக. ஆனால் அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுவிற்கு புகழனைத்தும் என்று நான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். தக்பீரை கட்டி ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தினுடைய இறைவனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்று நான் அல்லாஹுவை புகழுகிறேன். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் உண்மையை உரைத்து விட்டான், எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். பிறகு மாலிகி யௌமித்தீன், நாளை மறுமை நாளினுடைய அரசன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை எங்களுக்கு தந்துவிடு. யா அல்லாஹ் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ ஒரு பாதையை தர வேண்டாம். அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யா அல்லாஹ் நரகவாசிகளினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய பாதையை தந்து விடாதே, வட்டி வாங்குபவர்களினுடைய பாதையை தந்து விடாதே, உன்னை மறந்து நரகத்தினுடைய பாதையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதையை எங்களுக்கு தந்து விடாதே, உன்னுடைய கோபத்திற்கு ஆளான மனிதர்களினுடைய பாதையை எனக்கு தந்து விடாதே ரஹ்மானே. அது அல்லாத, உன்னுடைய கோபத்திற்கு ஆளான மக்கள் அல்லாத நேரான ஒரு பாதை இருக்குமா இல்லையா? சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த பாதையை எனக்கு தந்து விடியா அல்லாஹ் என்று நான் கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எனது அடியான் கேட்ட எல்லா விடயங்களையும் நான் கொடுத்து விட்டேன், நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இனிமேல் தொழுங்கள், அல்லாஹோடு பேசக்கூடிய ஞாபகம் வரும். அல்லாஹுவை நான் புகழ ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியான் என்னை புகழுகிறான், எனது அடியான் எனக்கு உண்மை உரைத்து விட்டான். இறுதியாக 3 வசனங்களை ஓதி நான் அல்லாஹுவிடத்தில் துஆ கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியான் கேட்பதை நான் கொடுத்து விட்டேன், கொடுப்பேன்.
இனிமேல் தொழும் பொழுது அல்லாஹுவோடு பேசுவதை எண்ணமாக வைத்து தொழுங்கள். அதனால் என் அன்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, என்னுடைய மார்க்கம் எனக்கு தரப்பட்டதெல்லாம் நான் சுவனத்தை அடைவதற்காகத்தான். இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களும் என்னை திசை திருப்பலாம், என்னை வழிமாறச் செய்யலாம். எப்பொழுது அல்லாஹுவிற்காக என்று வருகிறதோ இந்த உலகத்தை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற பாதையில் பயணித்து சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் தர வேண்டும். அதனால் என் அன்பின் ஈமானிய உறவுகளை, இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஆலிம் இந்த இடத்திற்கு வரும் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து சஹாபாக்களினுடைய வாழ்க்கையினூடாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய படிப்பினைகள், சஹாபாக்கள் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி இருந்தாலும் அவர்களினுடைய மரண தருவாய்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்தியது என்பதையும், அல்லாஹுவினுடைய நரகம் சுவனத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திற்கு வருகிறோம், சாதாரணமாக உட்கார்கிறோம், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கலைந்து விடாமல் இதனூடாக எங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை தந்துவிடு என்பதாக ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டு, இதனூடாக கேட்பதை நான் எனது, பேசுவதை நான் எனது வாழ்க்கையிலும், கேட்பதை நீங்கள் உங்களது வாழ்க்கையிலும் எடுத்து நடத்தி பின்பற்றி மரணிக்கும் போது உயர்வான சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தரள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். साउंड से முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்கள் எதுவும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில்